தமிழக அரசியல்ல இப்போ எல்லாரோட பார்வையும் கோட்டைய நோக்கி தான் இருக்கு. ஆமாங்க, நாளைக்கு காலையில என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பரபரப்பு இப்போ உச்சத்தை தொட்டிருக்கு. தமிழக முதல்வர் விஜய் நாளைக்கு தன்னோட அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய போறார் அப்படிங்கிறது தான் இப்போதைய ஹாட் நியூஸ். ஆனா இங்கேதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் ட்விஸ்ட் நடந்திருக்கு. தனக்கு ஆதரவு கொடுத்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு நாளைக்கு அமைச்சர் பதவி இல்லைன்னு முதல்வர் விஜய் திடீர் யூ டர்ன் எடுத்திருக்கிறதா கோட்டை வட்டாரங்களில் இருந்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகியிருக்கு. சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அந்த 25 எம்எல்ஏக்களுக்கு ஏன் நாளைக்கு அமைச்சர் பதவி இல்லை? இதோட பின்னணியில இருக்கிற அந்த 2 முக்கிய காரணங்கள் என்ன? வாங்க முழுசா பாப்போம். சரி, இப்ப உண்மை என்னன்னு கொஞ்சம் பின்னாடி போய் பாப்போம். நடந்து முடிஞ்ச 2026 சட்டமன்ற தேர்தல்ல தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்தது நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் காங்கிரஸ், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இவங்களோட சேர்ந்து ஒரு வலுவான கூட்டணியா ஆட்சியை பிடிச்சாங்க முதல்வர் விஜய். சட்டசபையில நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போதுதான் அந்த ஆச்சரியம் நடந்தது. அதிமுக தற்போதைய சூழல்ல 2ஆ பிரிஞ்சு கிடக்குது. மொத்தம் இருக்கிற 47 எம்எல்ஏக்கள்ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில 22 பேர் இருக்காங்க. இவங்க முதல்வர் விஜயோட அரசுக்கு எதிரா வாக்களிச்சாங்க. ஆனா அதே வேளையில சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி தரப்பில இருந்த 25 எம்எல்ஏக்கள் தவேக அரசுக்கு ஆதரவா ஓட்டளிச்சாங்க. இதனால சட்டசபையில தவேகவின் பலம் 144 அதிகரிச்சது. உறுதியாக தெரிந்த விஷயம் என்னன்னா, தங்களுக்கு ஆதரவளிச்ச சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணிக்கு கைமாறாக 5 அமைச்சர் பதவிகளை வழங்க முதல்வர் விஜய் திட்டமிட்டிருந்ததா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டது. இப்போதைய சூழல்ல முதல்வர் விஜயோட சேர்த்து மொத்தம் 10 பேர் மட்டும்தான் அமைச்சரவையில இருக்காங்க. தமிழக சட்டசபை விதிமுறைப்படி முதலமைச்சரோட சேர்த்து மொத்தம் 35 அமைச்சர்கள் வரை இருக்கலாம். அதாவது இன்னும் 25 இடங்கள் காலியா இருக்கு. அடுத்த மாசம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட வேண்டியிருக்கிறதுனால மானிய கோரிக்கைகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தை விஜய் முடிவு செஞ்சிருந்தார். இதற்காகத்தான் கேரளாவிலிருந்து தமிழக பொறுப்பு ஆளுநர் அர்லேக்கர் சென்னை வரதா அரசு அறிக்கைகள் மூலமா தெரிய வந்திருக்கு. ஆனா இந்த இடத்துல தான் முதல்வர் விஜய் இப்போ தயக்கம் காட்டுறார். இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற முதல் மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, தகுதி நீக்கம் தொடர்பான சட்ட ரீதியான அச்சம்தான். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உட்பட இந்த 25 எம்எல்ஏக்களும் அதிமுகவோட இரட்டை இல சின்னத்துல போட்டியிட்டு ஜெயிச்சவங்க. இவங்களுக்கு பி ஃபார்ம் கொடுத்தது பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான். அதே போல சட்டமன்ற கொறடாவான அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நியமிச்சதும் அவர்தான். தவேக அரசுக்கு எதிராக வாக்களிக்க சொல்லி கொறடா உத்தரவு போட்டிருந்தோம். அதை மீறி இவங்க விஜய்க்கு ஆதரவா வாக்களிச்சாங்க. இதனால இவங்க 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய எடப்பாடி பழனிசாமி தீவிர நடவடிக்கை எடுத்து வரார். இப்போ சபாநாயகரா தவேகவின் ஜே.சி.டி. பிரபாகர் இருக்கிறதால தகுதி நீக்கம் தள்ளி போகலாம். ஆனா எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றம் போனா அங்க அவருக்கு ஆதரவா தீர்ப்பு வர அதிக வாய்ப்பு இருக்குன்னு சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க. உங்களோட கருத்து என்ன? இவங்க தகுதி நீக்கம் செய்யப்படுவாங்களா? ஒருவேளை நீதிமன்ற வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவங்களுக்கு அமைச்சர் பதவியை முதல்வர் விஜய் கொடுத்தா அது அவரோட புதிய அரசுக்கு தேவையற்ற அவப்பெயரை ஏற்படுத்தலாம். நீதிமன்றமும் இதை கண்டிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால தான் விஜய் இப்போ பின்வாங்கி இருக்காருன்னு அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. சரி, இப்போ 2வது காரணம் என்னன்னு பார்ப்போம். இது இன்னும் சுவாரஸ்யமானது. தவேகவுக்கு ஆரம்பத்திலிருந்தே ஆதரவு கொடுத்து வர காங்கிரஸ், விசிகா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதிமுகவினரை அமைச்சரவையில சேர்க்கிறத சுத்தமா விரும்பலையாம். அதிமுகவினரை அமைச்சரவையில சேர்த்தா எங்களது ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் அப்படின்னு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பகிரங்கமாவே எச்சரிச்சிருக்கார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தங்களோட எதிர்ப்பை மறைமுகமா பதிவு செஞ்சிருக்காங்க. எங்களோட ஆதரவே தவேகவுக்கு போதுமானது, வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதனால அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து இத்தனை நாளா கூட இருந்த கூட்டணி கட்சிகளோட ஆதரவை இழக்க முதல்வர் விஜய் விரும்பல. இதன் பின்னணியில தான் நாளைய அமைச்சரவை விரிவாக்கத்துல அதிமுக எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற முடிவு எடுக்கப்பட்டதா சில ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சரிடங்கள் ஒதுக்கப்பட்டு கிள்ளியூர் ராஜேஷ்குமார், மேலூர் விஸ்வநாதன் ஆகியோர் நாளை பதவியேற்கலான்னு தவேக தரப்பு வட்டாரங்கள்ல பேசப்படுது. எது எப்படியோ நாளைக்கு காலையில ஆளுநர் மாளிகையில நடக்க போற பதவியேற்பு விழாவில் யார் யாருக்கு இறங்கடிக்க போகுது அப்படிங்கிற உண்மை முழுமையா தெரிஞ்சிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் விஜயோட இந்த யூ டர்ன் முடிவு சரியானது தானா? கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.